Assalamualaikum. Hi students, welcome to Math Elevate. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது exercise 7.1ல உள்ள 15th sum. If A transpose is equal to 4, 5, minus 1, 0, 2, 3 and B is equal to 2, minus 1, 1, 7, 5, minus 2, verify the following. A plus B the whole transpose is equal to A transpose plus B transpose is equal to B transpose plus A transpose னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? A transpose னா என்னன்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். சரியா? கொடுத்த மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸாக இருந்தால் அதில் ரோவையும் காலத்தையும் மாத்திராதான் டிரான்ஸ்போஸ். சரியா? சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். இது என்ன ப்ரூவ் பண்ணணும்? A plus B the whole transpose equal to A transpose plus B transpose equal to B transpose plus A transpose. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? A டிரான்ஸ்போஸினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 4, 5, minus 1, 0, 2, 3. Bனுடைய வேல்யூ 2, minus 1, 1, 7, 5, minus 2. சரியா? இதில் இருந்து முதல்ல என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஏஐ கண்டுபிடிப்போம். ஏன்னா A plus B எனக்கு தேவை, அதனால் B இருக்குது, ஏஐ கண்டுபிடிப்போம். ஏஐ கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே இது A டிரான்ஸ்போஸில் கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தர டிரான்ஸ்போஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது ஏஆ மாறிடும். அப்போது A transpose the whole transpose which is equal to 4, 5, minus 1, 0, 2, 3. which is equal to A. இப்போ ஏயும் கிடச்சிட்டு எனக்கு பியும் இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணிடலாமா? A plus B equal to கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். 4 plus 2, 6, minus 1, minus 1, minus 2, 2, 1, 3, 7, 5, 12, 0, 5, 5, 3, minus 1, 1. Yeah? A plus B கிடச்சிட்டு இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துருவோம். A plus B the whole transpose. ரோவையும் காலத்தையும் மாற்றுறேன். சரியா? அப்போ என்னவா மாறிடும்? 6, 12, minus 2, 5, 3, 1. சரியா? இது என்னுடைய ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிட்டோம். சரியா? அடுத்து A டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் B டிரான்ஸ்போஸ். சரியா? இப்போ B தான் நம்மளுக்கு இருக்குது, B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? என்னுடைய வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல B டிரான்ஸ்போஸை கண்டுபிடிச்சிருவோம். சரியா? இப்போ B டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 2, 7, minus 1, 5, 1, minus 2. இதுதான் என்னுடைய B டிரான்ஸ்போஸ். சரியா? இதை ரெண்டையும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். A டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் B டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஏ டிரான்ஸ்போஸ் ஏற்கனவே நம்ம கையில் இருக்குது, இப்போ B டிரான்ஸ்போஸ் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 4 plus 2, 6, 5 plus 7, 12, minus 1, minus 1, minus 2, 0, 5, 5 ஆயிரும், 2, 1, 3, 3, 1, 3, minus 2, 1. இதான் என்னுடைய ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து B டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் A டிரான்ஸ்போஸ். B டிரான்ஸ்போஸினுடைய வேல்யூ என்ன இருக்குது? 2, 7, minus 1, 5, 1, minus 2 ப்ளஸ் A டிரான்ஸ்போஸினுடைய வேல்யூ 4, 5, minus 1, 0, 2, 3. ரெண்டையும் ஆட் பண்ணுவோம்.
ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். அப்போ 6 12 -2 5 3 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. From 1, 2 and 3. மூணு ஈக்குவேஷனையும் பாருங்கள் எப்படி இருக்குது, மூணுமே ஈக்குவலாக இருக்குது. therefore a plus b the whole transpose எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், a transpose plus b transpose which is equal to b transpose plus a transpose-க்கு ஈக்குவலாக இருக்கும். செகண்ட் சப்டிவிஷன் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா a minus b the whole transpose வந்து எதுக்கு ஈக்குவல்னா a transpose மைனஸ் b transpose-க்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா, அதுக்கு முதல்ல நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a மைனஸ் பியினுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏயை முதல்ல எழுதிக்கிடுவோம், அதுக்கப்புறம் பியை எழுதிக்கிட்டு சப்ட்ராக்ட் பண்ணுவோம். a மைனஸ் பி, ஏனுடைய வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 4 -1 2 5 0 3 மைனஸ் பியினுடைய வேல்யூ 2 -1 1 7 5 -2 which is equal to. சரியா, ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும், 4 -2 2 -1 மைனஸ் உள்ளுக்குள்ள போய் ஆப்ரேட் பண்ணுவது +1 மாறிடும். -1 +1 0, இங்கே 2 -1 1, அதுக்கப்புறம் 5 -7 -2 0 -5 -5 3 +2 5. அடுத்து a minus b the whole transpose, ரோவையும் காலத்தையும் மாற்றுறேன். அப்போ 2 -2 0 -5 1 5. இதுதான் என்னுடைய a minus b the whole transpose equation நம்பர் 3. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், a transpose minus b transpose. ஏற்கனவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போது a transpose minus b transpose. a transpose-னுடைய வேல்யூ என்னன்னு பார்ப்போம். கொடுத்த ஈக்குவேஷனில் கொடுத்த சம்மிலேயே a transpose இருக்குது. சரியா, அப்போது 4 5 -1 0 2 3 மைனஸ் b transpose கண்டுபிடிச்சோம். இப்போ b transpose என்ன இருக்குது அப்படின்னா 2 7 2 7 -1 5 1 -2. சரியா, இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 4 -2 4 -2ங்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் 2. அடுத்து 5 -2 -7 -2 -1 +1 0 0 -5 -5 2 -1 1 3 +2 5. yeah, இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 4. from 3 and 4 3 4ல பிரகாரம் என்ன தெரியுது நம்மளுக்கு, a minus b the whole transpose வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, a transpose minus b transpose-க்கு ஈக்குவலாக இருக்குது. மூணாவது சப்டிவிஷன் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா b transpose the whole transpose equal to bன்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா, b transpose ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். b transpose is equal to 2 7 -1 5 1
-2 சரியா. இதுக்கு இன்னொரு தடவை டிரான்ஸ்போஸ் எடுக்கேன். பி டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். ரோவையும் காலத்தையும் மாற்றுறேன். இப்போ மாற்றும் போது 2 -1 1 7 5 -2 சரியா. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? என்னுடைய பிக்கு ஈக்குவலாக இருக்குது. therefore பி டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பிக்கு ஈக்குவலாக இருக்கும். If A is a 3/4 matrix and B is a matrix such that both A transpose B and B A transpose are defined, what is the order of the matrix B அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆர்டர் வந்து 3/4. 3ங்கிறது ரோவை குறிக்கி, 4ங்கிறது காலம் குறிக்கி சரியா. A டிரான்ஸ்போஸ் பியும் எக்ஸிஸ்ட் ஆகுது, B A டிரான்ஸ்போஸும் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போனா பியினுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. சொல்யூஷன் A is a matrix of order 3/4 சரியா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் சரியா. 3 rows and 4 columns. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சரியா. என்னுடைய ஆர்டர் எப்படி இருக்குது? 3 ரோ இருக்குது, 4 காலம் இருக்குது. 3/4 சரியா. இதிலேருந்து ஏ டிரான்ஸ்போஸ் எடுக்கேன். இதான் என்னுடைய ஏ மேட்ரிக்ஸ். ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஏ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர். ரோவையும் காலத்தையும் மாற்றுறேன். அப்போ ஆஃப் ஆர்டர் என்னவாக மாறிடும்? 4/3 மாறிடும். அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 4/3 இருக்குது சரியா. இப்போ நான் பியினுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஆர்டரை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்வேன்னு பாருங்கள். அப்போது இதில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஏ டிரான்ஸ்போஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து முதல்ல ஏ டிரான்ஸ்போஸ் முதல்ல இருக்குது, பி ரெண்டாவதாக இருக்குது. அப்போது இதனுடைய காலமும் பிக்கு வரக்கூடிய ரோவும் ஒன்று போல் இருக்கணும். காலமாக பியினுடைய காலம் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லை. அப்போ இதனுடைய காலம் இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போது என்னுடைய பியினுடைய ஆர்டர் என்ன இருக்கணும் அப்படின்னா 3ல் ஆரம்பிக்கணும். அப்போ 3/, காலம் எவ்வளோ நாள் இருக்கலாம். அப்போ காலம் என்னென்னு எடுக்கேன்? என்னன்னு எடுக்கேன். therefore A transpose B is defined when B is a matrix of order 3/n. முதல்ல இந்த 3யும் அதுக்கப்புறம் இதுவும் என்ன பண்ணும்? ஒன்று போல் இருக்கணும் சரியா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? பி ஏ டிரான்ஸ்போஸ் சரியா. பி ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் டிஃபைன்டு when P is a matrix of order. சரி, ஏ டிரான்ஸ்போஸினுடைய ரோவும் பியினுடைய காலமும் ஒன்று போல் இருக்கும். அப்போ இங்கே டிரான்ஸ்போஸினுடைய ரோ எவ்வளோ இருக்குது? எனக்கு 4 இருக்குது. அப்போது எனக்கு என்ன வரும்? பியினுடைய ஆர்டரில் 2 ரோவும் பியினுடைய காலமும் ஒன்று போல் இருக்கும். அப்போ இங்கே டிரான்ஸ்போஸினுடைய ரோ எவ்வளோ இருக்குது? எனக்கு 4 இருக்குது. அப்போது எனக்கு என்ன வரும்? பியினுடைய ஆர்டரில் 2வது வேல்யூ 4ஆக இருக்கும் சரியா. இது ரோ எவ்வளோ நாள் எழுதிடலாம். காலம் வந்து தான் எனக்கு 4ஆக இருக்கணும். ரோ எனக்கு என்னதுனாலும் இருக்கலாம். அப்போ ரோவை நான் என்னென்னு எடுக்கேன்? எம்முன்னு எடுக்கேன். therefore அப்போது
பி ரெண்டாவதாக போடும்போது அதனுடைய ஆர்டர் 3/n இருக்குது. முதல்ல போடும்போது அதனுடைய ஆர்டர் m/4 இருக்குது. சரி, therefore பியினுடைய ஆர்டர் பி இஸ் ஏ ஆஃப் ஆர்டர் எவ்வளோ இருக்குது 3/4. ஏன் எலிவேட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.